வெல்கம் டு மை ட்ரூ லைஃப். ஹாய் ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே நம்ம அத்திப்பழத்தினுடைய நன்மைகள் பார்க்கலாங்க. ஓகேவா? அத்திப்பழத்தில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னா, ஓகேவா, ரத்த சோகை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரத்த சோகை இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த அத்திப்பழத்தை அதிகமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ஃப்ரூட்டில் பார்த்திங்கன்னா கால்சியம், பாஸ்பரஸ் அதனுடைய பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது மற்ற ஃப்ரூட்ஸை விட. ஓகேங்களா? நீரிழிவு நோயாளிகள் இந்த பழத்தை அதிகமாக எடுத்துக்கலாம். ரீசன் என்னென்னா, பார்த்திங்கன்னா நம்ம நீரிழிவு நோயாளிகளுக்கு சாப்பிட்ட பிறகு நம்ம பிளட்டில் சுகர் லெவல் அதிகமாகும். ஓகேங்களா? அந்த சுகர் வேல்யூவை பார்த்திங்கன்னா இந்த அத்திப்பழம் கண்ட்ரோல் பண்ணுமா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரத்த சோகை இருக்கிறவங்களும் இந்த ஃப்ரூட்டை அதிகமாக எடுத்துக்கலாம். ஓகேவா? நார்மலாக எல்லாருமே சாப்பிடலாம். இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, உடம்பு எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஓகேங்களா, நல்ல உடம்பு வெயிட் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த சாப்பிடலாம். ஏன்னா இதனால் எந்த வித பாதிப்பும் கிடையாது. ஓகேவா? இது இந்த ஃப்ரூட் பார்த்திங்கன்னா உடம்புக்கு உண்மையாகவே ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃப்ரூட்டு. ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களும் இது பிபி இருக்கிறவங்களும் இந்த ஃப்ரூட்டை நல்லா எடுத்துக்கலாம். ஓகேவா? இது எல்லாருக்குமே ஃப்ரூட்டாக ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்காது. ஓகேங்களா? அத்திப்பழம் இந்த மாதிரி பழமாவோ காயவோ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மார்க்கெட்டில் ட்ரை ஃப்ரூட் வாங்கி சாப்பிட்றீங்க. ஒன்றும் தப்பே கிடையாதுங்க. ஓகேங்களா? இது எல்லா சீசனில் இப்போ நம்ம தோட்டத்திலே பார்த்திங்கன்னா இப்போ சீசன் முடிஞ்சிருச்சு. இது சீசன் முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ தான் நம்மளுக்கு திரும்பி ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி குட்டி குட்டி பிஞ்சாக இப்போ தான் வைக்குது. இன்னும் நம்ம செடியெல்லாம் கட் பண்ணி விடணும். கட் பண்ணி துளிர்த்து தான் ஒரு துளிர்க்குமே இந்த மாதிரி நம்மளுக்கு காய் கொடுக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி தண்ணியில் ஊற வச்சு அப்படியேவும் சாப்பிட்லாம். தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்லாம். தேனில் ஊற வச்சு சாப்பிட்லாம். ஓகேவா? இப்படி ஒரு அந்த பழத்தை பார்த்திங்கன்னா அத்திப்பழத்தை தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஜூஸ் மாதிரியும் நீங்கள் சாப்பிட்லாம். ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் நீங்கள் ஒரு 2 அத்திப்பழத்துக்கு ஒரு 50 ml பால் சேர்த்து தேவையான அளவு நாட்டு சர்க்கரை போட்டும் நீங்கள் சாப்பிட்லாம். ஓகேங்களா? இது எந்த ஹெல்த் இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த அத்திப்பழம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இது நம்ம பிளட் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ரூட்டு. ஓகேங்களா? நான் எங்கள் தோட்டத்தில் இருக்க அத்தின்றதுனால சொல்லலை. நானும் படிச்சுட்டு இதனுடைய யூசஸ்லாம் தெரிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? அத்தியில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. ஓகேவா? இது டர்க்கி, நெக்ஸ்ட்டு பூனா ரெட் இருக்குது, நெக்ஸ்ட்டு நாட்டு அத்தி இருக்குது. இதுலேயே இன்னொன்று பெருசாக ஒன்று ரெட் கலரில் பீட்ரூட் மாதிரியே ஒரு பெரிய காய் இருக்குது. ஓகேங்களா? அத்தினா எல்லாமே அத்தி தான். நாட்டு அத்தி பார்த்திங்கன்னா உள்ளே நிறைய பூச்சி இருக்கும். ஐ மீன் புழு இருக்காதுங்க, பூச்சி இருக்கும். ஓகேங்களா? ரெக்கை ஒரு கருப்பு எறும்பு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரெக்கை வச்ச எறும்பு இருக்கும். பட் இதில் அந்த மாதிரி இப்போ ஹைப்ரிட்டில் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? இப்போ நான் பார்க்குறோம்ல இந்த பிங்கிஷாக இருக்கும்ல, இது பார்த்திங்கன்னா நாட்டு அத்தியில் அந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அது வழியாக பூச்சிங்க சில்லுன்னு இருக்கும்ல, சில்லுன்னு இருக்கிற ஏரியான்றதுனால அங்கே போயிட்டு என்ன பண்ணுது, அதனுடைய இனப்பெருக்கத்துக்காக ஒரு முட்டை வைக்கிறது, குட்டி குட்டி எறும்புலாம் அந்த இடத்துல இருக்கும். பட் இது ஃபுல்லாகவே க்ளோஸாக இருக்கிறதுனால இந்த இடத்துல என்ன சொல்கிறது, ஹைப்ரிட்டில் எந்த விதமான பூச்சி, இது ஃபுல்லாகவே பழுத்தா கூட எந்த விதமான பூச்சோ ஒரு புழுவோ அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூவும் இல்லைங்க. செடிக்கே பார்த்திங்கனாலும் எந்த ஒரு என்ன சொல்கிறது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம ஒரு மருந்து கொடுக்குறதோ, நம்ம ஒரு பூச்சி மருந்து தெளிக்கிறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகேவா? கீழே நம்ம அடி உரம் கொடுத்தா சரி, செடியில் நல்லா காய்க்கும். இது வரைக்கும் நம்ம அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் எந்த மருந்தும் நம்ம கொடுத்ததில்ல. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த அத்திப்பழத்தில் இந்த மாதிரி பிளாக் கலராக புள்ளி புள்ளியாக இருக்கும். ஓகேவா? அது என்னென்னா மலைத்தூரல் வர்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த பறவைங்க இதை கொத்தி சாப்பிட டேமேஜ் பண்ணுறது தானே தவிர மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் அத்தியில் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பழம் இருக்குது. இந்த பழத்தை பறிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு பழம் பறிச்சிருக்கேன். இந்த பழம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஓகேவா? இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பறவைகள் என்ன பண்ணிருக்கு, ஃபுல்லாக டேமேஜ் பண்ணி வச்சுருக்கு. பட் இதுள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பார்த்திங்களா? உங்களுக்கு இதில் பார்க்கும்போதே தெரியும், இதில் எந்த ஒரு என்ன சொல்ல டேமேஜுமே கிடையாது. பாருங்கள், இந்த பழம் இப்போ தான் பறித்து ஓப்பன் பண்ணுற சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை கலரில் பால் மாதிரி ஒரு கம்மு மாதிரி வரும். ஓகேங்களா? பிசுன்னு தான் இருக்கும். இது பார்க்கும்போதே எப்படி இருக்குது? ஓகேவா? நம்ம அனிமேஷன்லாம் பார்ப்போம்ல, பிளட் செல்ஸ் எல்லாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரியே இருக்குது. ஹீமோக்ளோபின் பிட்ஸ் பிளட் செல்ஸை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒரு தேனில் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஃப்ரூட் வாங்கி சாப்பிட்டா தேனில் ஊற வைக்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க. இந்த பழமே தேன் போல தான் இருக்கும்.
அதனால் முடிஞ்ச அளவுக்கு அத்திப்பழம் கிடைக்கிறவங்க வந்து எடுத்துக்கோங்க. வீட்டில் வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து அத்தி செடி வளர்க்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. முன்ன மாதிரி பெருசாக மரமாக இல்லாமல் நம்ம குட்டி குட்டி செடிகளாக வளர்க்குற மாதிரி இப்போ வந்து டெக்னாலஜியில் வந்து நிறைய செடிகள்லாம் கொடுக்குறாங்க. ஓகேவா? அதுக்கு வந்து சிறந்த ஒரு பலன்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம், பூனா ரெட் வந்து நிறைய மகசூல் கொடுக்கும். செடி வந்து சின்னதாக தான் வளரும். ஆனால் டர்க்கி வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பெருசாக தான் வளரும். நம்ம இதுக்கு ஆல்ரெடி கட் பண்ணி விட்டது பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி வளர்ந்துருக்கு. இது வந்து ஃபுல்லாக நம்ம காயெல்லாம் பறிச்சிட்டோம். இப்போ வந்து திரும்பி துளிர் எடுத்து வந்துட்டுருக்கு. பட் நம்ம இதை விட மாட்டோம். இதை வந்து நம்ம வந்து குட்டிஸாக வந்து இப்போ கட் பண்ணி தான் விடணும். ஓகேங்களா? கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு என்ன கொஷின்னாலும் நிறைய பேர் கொஷின்ஸ் கேட்குறீங்க. எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, இந்த ஃப்ரூட்ஸோட யூஸு, பிளான்ட்டோடைய ப்ரைஸு, எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி நிறைய கேட்குறீங்க. ஓகேவா? நீங்கள் கேட்குறதுக்கு தான் நான் இப்போ வந்து பதில் சொல்லிகிட்ருக்கேன். நான் ஆல்ரெடி அத்தி பற்றி வீடியோ போட்டிருப்பேன். இவ்வளோ கிளியராக சொல்லியிருப்பேனான்னு தெரியாது. பட் அத்தி வந்து உண்மையாகவே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பழம். அத்தினாவே இதை பார்த்தாவே சில பேர் நான் உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லேயே நிறைய பேர் வந்து பிடிக்க மாட்டேங்குது, சாப்பிட பிடிக்கல அப்படிலாம் சொல்கிறீங்க. அத்தி பழத்தை பிட்டால் அத்தனையும் சொத்தை அப்படின்னு ஒரு ப்ராவர்ப் இருக்குது. அது ஆக்சுவலி உண்மை கிடையாது. அது உண்மை தான். அது வந்து நாட்டு அத்தியில். ஓகேவா? இந்த ஹைப்ரிட்டில் வந்து எதுவுமே உண்மை கிடையாது. எந்த விதத்துலையுமே இதுக்கு வந்து ஒரு பூச்சி தாக்குதல்ன்றதே கிடையாதுங்க. இதுக்கு அவ்வளோ ஒரு கேரண்டி வந்து ஒரு நம்பிக்கை வந்து நான் கொடுக்குறேன்னா, என் தோட்டத்தில் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் வந்தது இல்லைங்க. அப்படியே வந்தாலும் என்ன வந்திருக்குன்னா, அது வந்து நாங்கள் செடி வச்ச ஃபஸ்ட்டு வருஷம் வந்திருக்கு. இந்த இலைகள் இருக்குது இல்லையா, இந்த இலைகளை வந்து ஒரு வெட்டுக்கிளி ஒன்று இருக்கும். அந்த வெட்டுக்கிளி வந்து இந்த இலைகளை ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கு, பறித்து சாப்பிட்ருக்கு. இது நடந்தது தான். இதுதான் உண்மையை தவிர எந்த விதத்துலேயும் இந்த ஃப்ரூட்க்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இது வரைக்கும் வந்ததில்லை என் தோட்டத்தில். ஓகேவா? ஏன்னா இதுக்கு நான் வந்து 100% அஷூரன்ஸ் கொடுப்பேன். ஓகேவா? அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். தேங்க்யூ.